மிக முக்கியமான கருத்து, ஆனால் அம்பேத்கர் ஏன் இந்து ராஜ்யத்தை எதிர்த்தார்? அவரே சொல்றாரு, கல்வி மற்றும் அரசு பணிகளில் அரசு சீர்திருத்தங்கள் எல்லாம் யாருக்கு கொடுக்குறீங்க? அன்னைக்கு இருந்த அரசு கல்வி மற்றும் அரசு பணிகளை யாருக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டா 10%, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த அம்பேத்கர் பயன்படுத்துகிறார். 10%க்கும் குறைவாக இருக்கக்கூடிய இந்துக்களில் உயர் வகுப்பினர் என்று கருதக்கூடியவர்களுக்கு கொடுக்குறீங்க. சூத்திர மக்களையும் தீண்டத்தகாதவர்களை பற்றிய அவர்களுடைய கல்வி பாதுகாப்பை பற்றி உங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் நீங்கள் செலுத்தவில்லைன்னு சொல்றாரு. 10%க்கு குறைவான மக்கள் யார்? இன்னைக்கும் அந்த 10%க்கு குறைவாக இருக்கக்கூடியவங்க தானே நம்மள மிகப்பெரிய போராட்டத்தை நமக்கு தூண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த 10%க்கும் குறைவாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கான ஆட்சி தான் இந்த இந்து ராஜ்யம் என்பதை ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அன்று சொல்லி இருக்கிறார். அது இன்றைக்கும் உண்மையாக இருக்கிறது. நினைச்சு பாருங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10% இடஒதுக்கீடு, கல்வி நிலையங்கள், வேலை வாய்ப்பு, இது எல்லாத்துலயும் உயர்கல்விகளில் 10% இடஒதுக்கீடுனா அது என்னது? கல்விகளில் பின்தங்கியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு. ஆனால் செல்வ செழிப்பாக இருக்கக்கூடியவர்களை, 4 தலைமுறையாக படித்தவர்களை நீங்க திரும்பியும் கல்வியில முன்னேற்றணும்னு நினைச்சீங்கன்னா இந்து ராஜ்யம் என்பது பார்ப்பனர்களுக்கானது என்பதை அன்றைக்கு ஆனால் அம்பேத்கருடைய பேச்சிலிருந்து இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது முக்கியமான செய்தியாக இந்த இந்து ராஜ்யத்தை பற்றி சொல்லுகிற போது அம்பேத்கர் பதிவு செய்கிறார், இந்து ராஜ்யத்தை மிகப்பெரிய குழி தோண்டியே புதைக்க வேண்டும்ன்றாரு. ஏன்? இந்து ராஜ்யம் அமைந்தால் என்ன ஆகும்? இருக்கக்கூடிய ஜனநாயகமே கேலி கூத்தாயிடும். எப்படி ஜனநாயகம்னா என்ன? அம்பேத்கருடைய பார்வையில் சமூக ஜனநாயகம் என்பது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3க்கும் எதிரானது, நேர் எதிரானது. அவர் பயன்படுத்திய வார்த்தை சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது 3க்கும் நேர் எதிரானதுதான் இந்த இந்துத்துவம்ன்றாரு. இன்னைக்கும் அது உண்மையா இல்லையா? 1935 அவர் சொன்ன வார்த்தை 2021 உண்மையா இல்லையா? இந்து மதம் என்பது வேறு, இந்துத்துவம் என்பது வேறு. இந்த இந்துத்துவம் என்பது சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கிறது, சமத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது, சகோதரத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, 2 எடுத்துக்காட்டுகள் இல்ல. தினந்தோறும் நாளிதழ்களை தொடர்ந்து நாம் திறந்து பார்த்தால் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளுமே நமக்கு சொல்லக்கூடியது எத்தனை ஜாதிய படுகொலைகள் ஒரு நாளில் நடந்தது. ஒண்ணு வேணாம், இப்ப ஒரு வாரம் கூட ஆகி முடியல, அரக்கோணத்தில் அவ்வளவு பெரிய படுகொலை நடக்கிறது. இது எல்லாம் எதை உணர்த்துகிறது? இந்துத்துவத்தினுடைய முன்னோட்டமே இவ்வளவு கோரமாக இருந்தால், உண்மையான இந்து ராஜ்யம் அமைந்தால் இந்தியா என்ற நாடு எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். இந்த இந்து ராஜ்யம் அமையாமல் தடுப்பதற்கு பல்வேறு நாடுகள் பல வேலைகளை செய்திருக்கிறது. அது எப்படி, இங்க எப்படி இந்து ராஜ்யமோ அது போல் அந்தந்த நாடுகளில் உள்ள ஒரு மதம், குறிப்பிட்ட ஒரு மதவாத கட்சி தலை தூங்காமல் இருக்க அந்தந்த நாடுகள் சில வேலைகளை செய்திருக்கிறது. அது என்ன வேலைன்னு கேட்டா, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய ஆட்சியை அமைய விடாமல் தடுப்பது. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மதவாத கட்சிகள் ஆட்சி அமைக்காமல் தடுப்பது. அதைதான் இவர் என்ன சொல்றாரு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்படின்னா, இஸ்லாமியர்களும் இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத, அதாவது சூத்திரர்களும், அம்பேத்கருடைய வார்த்தையில் தீண்டத்தகாத மக்களும் அனைவரும் இணைந்து, பார்ப்பனர் அல்லாதவர்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து இவர்களை வீழ்த்த வேண்டும்னு சொல்றாரு. நினைச்சு பாருங்க, மற்ற மாநிலங்களில் அது சாத்தியப்படவில்லை. இன்றைக்கும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, கலவரத்தை, வன்முறையை எல்லா மாநிலங்களும் சந்திக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே திராவிட கட்சிகள் போட்ட விதை என்பது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒரே கட்சியில் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட மதவாத கட்சியை எதிர்ப்பது என்பது இங்கு சாத்தியமானது. அதுதான் அன்றைக்கு அம்பேத்கர் சொன்னதை இன்றைக்கு நாம் சாத்தியப்படுத்துகிறோம். மூன்றாவது மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, மாநில சுயாட்சியை அம்பேத்கர் விரும்பவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் இங்க இருக்கக்கூடிய, நமக்கு அது குற்றச்சாட்டு, ஆனால் அவர்களுக்கு, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சிந்தனையாளர்களுக்கு, வலதுசாரிகளுக்கு மாநில சுயாட்சி எல்லாம் எந்த இடத்துலயுமே அம்பேத்கர் வலியுறுத்தல என்று மிக பொதுவாக சொல்லுவார்கள். ஆனால் அம்பேத்கர் மிக தெளிவாக என்ன குறிப்பிடுறார் அப்படின்னு சொன்னா, சட்டமன்றம் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள், அதாவது மாநில சட்டமன்றம் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளில் மத்திய அரசை சார்ந்து நீங்கள் இயங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அரசியலமைப்பை சார்ந்து நீங்கள் இயங்கினால் போதுன்றார்.
இது நம்ம மாநில அரசுக்கு தெரியுமான்னு நமக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா, ஒரு மாநில அரசு இருக்கிறது என்று சொன்னால் ஸ்டேட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மாநில பட்டியல் இருக்கும். இந்த செய்திகள் எல்லாம், இந்த வரையறைகள் எல்லாம் மாநிலம் அதனுடைய நிர்வாக நடவடிக்கைகளிலிருந்து, நடைமுறைகளிலிருந்து அந்த மாநில மக்களுக்காக செய்யலாம். ஆனால் அப்படி செய்யக்கூடியதை கூட இவர்கள் மத்திய அரசை சார்ந்துதான் சிந்திக்கிறார்களே தவிர அரசியலமைப்பு சட்டத்தை சார்ந்து சிந்திப்பதற்கு மாநிலங்கள் தயாராக இல்லை. ஆனால் அம்பேத்கர் மிக தெளிவாக இந்தியாவினுடைய கூட்டாட்சி முறையை பற்றி பேசுகிறார். எந்த நேரத்திலுமே இந்த கூட்டாட்சி முறை தவறிவிடக் கூடாது என்பதில் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த கூட்டாட்சி முறைக்கு சவால் விடுப்பதாக தான் மத்தியில் இருக்கக்கூடிய பாசிச பிஜேபி அரசு நடந்து கொண்டிருக்கு. ஒரே இடத்திலே சர்வாதிகார மயமாக மத்திய அரசிடத்திலே அனைத்து அதிகாரங்களையும் குவிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அப்ப நாம் அம்பேத்கருடைய அரசியல் நிர்ணய சபையில் அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்த பின்பு அதை முழுவதுமாக அமல்படுத்த வேண்டும் என்று சமர்ப்பித்த பின்பு அவர் நிகழ்த்திய உரையில் மிக தெளிவாக இந்தியாவினுடைய கூட்டாட்சி முறை சிதைந்து விடக் கூடாது என்பதை பதிவு செய்கிறார். அன்றைக்கு அவர் 1950 பதிவு செய்ததை 2021 மீண்டும் மீண்டும் நாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்படியெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் அன்றைக்கு அவர் பாதுகாத்ததின் விளைவுதான் இன்றைக்கு நம்மால் அதை பற்றி பேச முடிகிறது. அப்ப அன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் கல்வி சார்ந்து, இடஒதுக்கீடு சார்ந்து, இந்து ராஜ்யம் கூடவே கூடாது என்ற நிலைகளில் பயணித்திருக்கிறார். என்றும் ஏன் அம்பேத்கர் தேவைப்படுகிறார் என்ற நிலையில் நாம் பார்த்தால், ஒரு தலைவருடைய கருத்து என்பது எல்லா காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் எப்படி தேவைப்படுகிறது என்பதை வைத்துதான் அந்த தலைவர் காலத்தில் நிலைத்து நிற்பார் என்று நான் சொன்னது எவ்வளவு உண்மையோ அதே அளவிற்கு உண்மைதான் புரட்சியாளர் அன்னை அம்பேத்கர் அவர்கள் சமூக ஜனநாயகத்தை தன்னுடைய கடைசி நொடி வரை வலியுறுத்தி கொண்டே இருந்தார். இன்னைக்கு நிறைய பேர் அரசியல் அதிகாரத்தை நாம் கைப்பற்றி விட்டால் அனைத்தையும் நாம் சாதித்து விடலாம், பொருளாதார விடுதலையை நாம் அடைந்து விட்டால் அனைத்தையும் சாதித்து விடலாம் என்று பேசுகிறார்கள். உண்மையாக நிதர்சனமாக அரசியல் அதிகாரம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு நிச்சயம் தேவை, அதில் மாற்று கருத்து கிடையாது. பொருளாதார விடுதலை நமக்கு தேவை, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டா, அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லுகிறார், அரசியல் ஜனநாயகம் மட்டுமே நமக்கு முழுமையான தீர்வு கிடையாது என்று சொல்லிவிட்டு, அருமை தோழர்களே, அம்பேத்கருடைய வார்த்தைகள் என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னா, அரசியல் ஜனநாயகத்துடன் மனநிறைவு அடைந்து விடக்கூடாது. நமது அரசியல் ஜனநாயகத்தை ஒரு சமூக ஜனநாயகமாகவும் மாற்ற வேண்டும். சமூக ஜனநாயக அடிப்படையின்றி அரசியல் ஜனநாயகம் நீண்டு நிலைத்திருக்க முடியாது. சமூக ஜனநாயகம் என்றால் என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு. சமூக ஜனநாயகம்னா அதெல்லாம் எங்க இருக்கு என்று கேட்பார்கள். அதற்கும் அவரை விளக்கம் தருகிறார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவர்களை வாழ்க்கையின் கோட்பாடுகளாக அங்கீகரிக்கும் ஒரு வாழ்க்கை முறை அது. வாழ்க்கை முறையிலே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது அனைத்தையும் வாழ்க்கை நடைமுறையாக ஏற்றுக்கொள்வதுதான் சமூக ஜனநாயகமாக இருக்கு. இதில் இரண்டுன்னா, அரசியல் ஜனநாயகத்தில் மட்டுமே நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது, மனநிறைவு அடைந்து விடக்கூடாது. அது என்னன்னு கேட்டா, எடுத்துக்காட்டு, இன்னைக்கு குடியரசுத் தலைவராக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இருக்கிறார், பிரதமராக ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இருக்கிறார். இதுல இவங்க பேசக்கூடிய பெருமை பாருங்க, தமிழ்நாட்டுல நாங்க ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவராகவே ஒரு தாழ்த்தப்பட்டவரை நியமிச்சிட்டோம். இதெல்லாம் இவர்கள் பேசக்கூடிய பெருமை. ஆனால் உண்மையாக இதெல்லாம் நமக்கான கல்வி வாய்ப்பையோ, வேலை வாய்ப்பையோ, நமக்கான உரிமையையோ, பார்ப்பனர் அல்லாத ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சுதந்திரத்தையோ, சமத்துவத்தையோ, சகோதரத்துவத்தையோ பெற்று தந்ததா? கிடையாது. அப்ப அரசியல் ஜனநாயகம் என்பது குறிப்பிட்ட ஒரு சாரரை இவர்கள் விலைக்கு வாங்கி அவர்கள் மூலமாக நமக்கு அந்த ஜனநாயகம் 100% கிடையாது, கிடைக்காது. அப்ப எது சாத்தியம்னு கேட்டா, அம்பேத்கருடைய வரிகளிலே சமூக ஜனநாயகம் தான் நமக்கு முதன்மையானதாக இருக்கிறது. அந்த சமூக ஜனநாயகத்துக்கு எது தடையாக இருக்கிறது? அதுதான் என்றைக்கும் நாம் அம்பேத்கர் நமக்கு வழி நடத்துவார் என்று சொன்னால், அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நாம் நினைத்து பார்த்தால்தான் என்றைக்கும் அவருடைய கொள்கையின் பால் நாம் நடக்க முடியும். அப்ப அம்பேத்கர் சமூக ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிறது. இருக்கக்கூடிய மதம், குறிப்பாக இந்து மதம் தான் அதற்கு எதிராக இருக்கிறது. இந்து மதம் ஏன் எதிராக இருக்கு என்று கேட்டால், இன்றைக்கு நடக்கக்கூடிய
நிறைய சிக்கல்களில் பொருளாதார விடுதலை அடைந்து விட்டால் மேன்மை அடைந்து விடுவோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் முழு விடுதலைக்கான வழி என்ற அவருடைய பேச்சிலே, அவருடைய உரை இன்றைக்கு நூலாக கூட இருக்கிறது. அந்த நூலில் மிக தெளிவாக அம்பேத்கர் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, படிக்காத மகர் இனத்தை சார்ந்தவர்களும், அதாவது படிக்காத ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரும், படித்த மகர் சமூகத்தை சார்ந்தவரும் இருவரும் ஒரே நிலையில் தான் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அதோடைய அர்த்தம் என்ன? எடுத்துக்காட்டுக்கு 2021 ஆணவ படுகொலை நடக்கிறது.